நமஸ்காரம். இப்போது முட்டைக்கோஸ் கிரேவி செய்கிறேன். அதற்கு பெரிய முட்டைக்கோஸில் பாதி கட் பண்ணி எடுத்து வைத்துள்ளேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நைஸாக அரைக்க வேண்டும். கொஞ்சமாக அரை உப்பு, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு போட்டு அரைக்க வேண்டும். அரைத்து எடுத்த பின் அந்த தண்ணீர் எவ்வளோ பிடிக்குமோ அது கெட்டியாவதற்கு அதற்கு அரிசி மாவு போட்டு கிளறி ஆவியில் வேக வைத்து கட் பண்ணி எடுத்து பின்னர் கிரேவியில் போட வேணும். இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக வைத்துள்ளேன். முட்டைக்கோஸ் அரைத்து அதனுடன் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைத்து அரிசி மாவு அளவில்லை, அந்த தண்ணீர் எவ்வளோ பிடிக்குமோ அது இழுக்கும் வரை அரிசி மாவு போட்டிருக்கிறேன். இது வெந்த பின் எடுத்து கட் பண்ண வேண்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளித்து கொண்டு கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு இன்ச்சு சின்ன துண்டுகளாக போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுள்ளேன். இப்போது நன்றாக வதங்கி விட்டது. இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நன்றாக கிளறி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டு அதன் பின் தக்காளி போட வேண்டும். தக்காளி நன்கு வதங்கிய பின் ஒரு முழு அரை மூடி தேங்காயை நைஸாக அரைத்து வைத்துள்ளேன். அதை போடவும். கடைசியில் அந்த முட்டைக்கோஸ் கட்டிங்ஸ் போடலாம். தக்காளியும் நன்றாக வதங்கிவிட்டது. இப்போது அரைத்த தேங்காய் விழுதை போட்டிருக்கிறேன். இது நன்று கொதி வந்தவுடன் அந்த கட்டிங்ஸை எடுத்து போடலாம். நன்றாக கொதி வந்துவிட்டது. இப்போது இந்த முட்டைக்கோஸ் கட்டிங்களை எடுத்து அதில் போட்டு ஒரு வேக வைக்க வேண்டும். ரொம்ப வேண்டியதில்லை, கொஞ்சம் வேக வைத்து எடுத்தால் ஒரு கொதி வந்தால் போதும். நன்கு கொதி வந்து விட்டது. இப்போது மூடி வைத்து விடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்டிலேயே இருக்கலாம். தேவையான கிரேவி தயார். கட் பண்ண துண்டுகள் இப்படித்தான் இருக்கும். இந்த துண்டுகள் மிச்சமாகிவிட்டால் இதில் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். மீதியை வாணலியில் கடுகு தாளித்து கொண்டு இந்த கட்டிங்ஸ் போட்டு உப்பு, மிளகாத்தூள், எலுமிச்சம்பழம் பிழிந்து தேங்காய் தூள் போட்டு பொரியலாக செய்து விடலாம்.